ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ நக்கம்பாடி பக்கத்தில் இருக்க அந்த வயல்வெளியில் தான் இருக்கேன். என் பின்னாடி இருக்கார்ல தம்பி, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு. அது என்னென்னா, இங்கே சுற்றி பார்த்தா அது எல்லாமே கேட்டேன் ஹைப்ரிட் நெல்லுங்களாம், அதெல்லாம் விதைச்சிருக்காங்க. ஆனால் தம்பி மட்டும் பார்த்திங்கன்னா நாட்டு ரகத்தை போட்டிருக்காரு. இங்கே பாருங்கள், அவர் பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக நாட்டு ரக நெல். அவருக்கு எப்படி தோணுச்சு என்னங்கிறத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வந்து ஊரில் எல்லா ஊர்லேயுமே பொதுவாக இப்போ பேசிக்காக எல்லா தமிழ்நாட்டிலையும் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் விதை தான். அதாவது ஈஸியாக டக்குன்னு ஒரு வண்டி விட்டு ஓட்டினா டக்குன்னு போட்டால் சரசரன்னு வளர்ந்து அதை அப்படியே பூச்சி கீச்சி அடிச்சுன்னா டக்குன்னு ஈஸியான வேலையாக பார்க்குறாங்க. சுலபமான வேலையில் மருந்து அடிச்சுட்டு நெல் எடுத்துகிட்டு போயிட்டு அரிசி குத்தி சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணுறாங்க. ஆனால் அதில் அவங்க வேலையை சுலபமாக்குறாங்களே ஒழிய அவங்க உடம்புக்கு அவ்வளவும் தீங்கு வந்து அறுவடை பண்ணிக்கிறாங்க நெல்லோடு சேர்த்து. அது என்ன நான் என்ன யோசிச்சேன்னா, அந்த காலத்தில் அதாவது நம்ம அப்பாங்க ஒரு அப்பா தாத்தா இருப்பாங்களே, அவங்களுக்கும் முன்னாடி இருக்காங்கள்ல, அவங்க வரையும் இயற்கையான முறையில் உணவு சாப்பிட்டாங்க. இயற்கையான அரிசி, இயற்கையான தானியங்கள், இயற்கையான என்ன ரசாயன உரங்கள் போடாத பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிக்காமல் இயற்கை முறையில் விளைய வச்சு சாப்பிட்டாங்க. அந்த உணவில் சாப்பிட்டதுனால அவங்க வந்து சாதாரண உழைப்பிலேயே சராசரியாக 80 வயசுக்கு மேலே வரையும் வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுமே இந்த நஞ்சு கலந்து அதிலேருந்து வர உணவு தான். நம்ம கடையில் போய் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்றோம், அதனால் வீட்டில் வந்து நல்லதாக சாப்பிட்ணுன்னு மட்டும் அது நல்லது கிடையாது. அந்த உணவும் ரசாயன உரங்கள் இல்லாமல் விளைவிச்சதாக இருக்கணும். அப்போ தான் நம்ம உடம்புக்கு வந்து அது நல்ல சத்துக்களை கொடுக்கும், நல்ல உணவாக அமையும். அப்படி நான் வந்து யோசித்ததுனால ஒரு தொடக்க புள்ளியாக ஒரு முயற்சியாக கொஞ்சமாக இந்த பூங்கார் அரிசியை போட்டு. இதான் நாட்டு ரக நெல். ஆமாம், அந்த பக்கம் இருக்கிறதுலாம் ஹைப்ரிடு, அது எல்லாமே ஹைப்ரிட். இந்த பக்கம் அப்படியே நாட்டு ரக. ஆமாம், இதுக்கு வந்து நான் இதுவரையும் வந்து மருந்து அடிக்கல, ஓட்டுனதில் அப்படியே நெல்லை தூவி விட்டது தான். இதில் அந்த விதை நேர்த்தி கூட நான் பண்ணல, அப்படியே தூவி விட்டது தான். அது வந்து இந்த நெல்லுக்கும் அந்த நெல்லுக்கும் அந்த கலர் சேஞ்சை பார்த்தாலே தெரியும், அது கொஞ்சம் மஞ்சள் அடிச்சிருக்கும், அதுக்கு மருந்து வேறு அடிச்சிருக்காங்க. இதுக்கு நம்ம எதுவுமே பண்ணல. ஆனால் இது வந்து அது போட்டதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு அது விதையை தூவினேன். ஆனாலும் அதை விட இது பெருசாக வந்திருக்கு, நல்லா வளர்ந்துருக்கு, இவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு. ஆமாம், அந்த இது வந்து பூங்கார். இது எவ்வளோ நாள் அறுவடை ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? நம்ம இயற்கையான நாட்டு ரகங்களில் நம்மாழ்வார் ஐயா இயற்கை வேளாண்மை புத்தகத்தை படிச்சிங்கன்னா அதில் 12,000 நெல்களுக்கு மேலே இந்தியாவில் இப்போதைக்கு இருக்குது. அதில் பேசிக்காக ஒரு 20-30 நெல் ரகங்களை இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒவ்வொரு பட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி நெல் இருக்குது. சித்திரை பட்டத்துக்கு இருக்குது, இந்த இடைப்பட்ட பட்டம் ஒன்று இருக்குது. இது வந்து கார்பட்டன் நவரைப்பட்டன்னு சொல்லுவாங்க. இது டிசம்பர் மாதத்துக்கு மேலே அந்த டைமில் போடுறதுக்கு இந்த மாதிரி நெல்லுகள்லாம் அதில் ஒரு 5-6 வகை நெல் இருக்குது. அதில் இது பூங்கார் நெல்.